நீங்க என்னோட மாதம் ஒரு கூட்டம் போடலாம் கூட காரணமா அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த மாதம் ஒரு எபிசோட கூட்டத்தையும் போடுறோம். ஒத்திவைக்கப்பட்ட கூட்டம் இல்லை மாதாண்ட கூட்டமா வாரத்துல தவறு அப்படி இல்ல அவர் வசீகரன் என்பவருக்கு உடல்நிலை காரணமா தவிர்க்க முடியாது. அப்ப அவருக்கு ஒரு அறிவித்தல் கூட்டறிவித்தல் ஏற்கனவே போயிருக்கின்றாங்க. இந்த மாதம் 14 அறிவிக்கலையே. நாங்க இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுகின்றது திகதி பின்னர் அறிவிக்கப்படும். ஒத்திவைக்கப்பட்ட கூட்டம் என்னன்னா மாதாந்த கூட்டமா மாறினது. நிமிஷத்துல கூடி மாதாந்த கூட்டம் நிமிஷத்துல கூடி ஒத்திவைக்கப்பட்ட கூட்டம் வந்து இல்ல. அதுக்குள்ள நான் உங்களை யாரோ பிள்ளையா வழி நடத்தி கொண்டு இருக்கீங்கன்னா எனக்கு பிரியரணியை மாத்திரம் மயூரன் கௌரவ உறுப்பினர் மயூரன் அவர்கள் பிரியரணியை மாத்திரம் கூட்டிட்டு இருக்கீங்க. மற்றபடி சேம் அஜெண்டா அஜெண்டா சேம் அஜெண்டா நீங்க என்னுடைய கேள்வி ஒத்திவைக்கப்பட்ட கூட்டம் என்னென்ன மாதாந்த கூட்டம் வந்தது சரியா பிள்ளையா? இல்ல அதுல கௌரவ செயலாளர் இது சம்பந்தமா உங்களுடைய ஒரு கருத்தை நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். நடக்காது வேணுமெண்டா நாங்கள் இந்த மாதம் திரும்ப ஒரு கூட்டம் போடணும் உங்களோட பிரிவினையில் எடுக்க வேணுமென்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. நாங்கள் இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்களை வச்சு எடுக்கிறோம். சொற்பிரிவுகள் அல்லது வாத பிரதிவாதங்கள் இருந்தால் அது சம்பந்தமாக மட்டும் நீங்கள் விவாதிக்க வேண்டும். இதை தொடர்ந்து 2 கடந்த கூட்டங்களுக்கு கடந்த மாதம் முதல் மாத கூட்டத்திலே 2 கூட்டறிக்கையை அதிகாலையிலிருந்து பின்னேரம் 6:30 மணி வரை விவாதித்து போனீர்கள். இதெல்லாம் உண்மையில நான் தேவையில்லாதபடியே நினைக்கிறேன். தயவு செய்து நீங்கள் இந்த கூட்டறிக்கையில் உள்ள ஒரு சில விவாதங்கள் அதில் ஏதாவது நாங்கள் உட்சேர்க்க வேணும் திருத்தங்கள் அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் எழுந்து ஒவ்வொருவரமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அதோடு நீங்கள் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு மீண்டும் நான் அந்த துறையில கூறுகின்றேன். ஒரு உறுப்பினர் எழுந்து கதைக்கும் போது நீங்கள் கௌரவ உறுப்பினர்களே முதல்வராகி என்னிடம் நீங்கள் அனுமதி எடுத்து தான் நீங்கள் எழுந்து கதைக்க வேண்டும். மற்றது கௌரவ அப்படி ஒரு சட்டத்திலும் இல்லை. அந்தந்த டைம் அந்த என்ன அடிச்சிருக்கணும்னு சொன்னா அந்த ஒவ்வொரு மினிட்ஸ் வந்து போய்தான் இருக்காங்க. அந்த மினிட்ஸுக்கு இடையில ஆறு அறிஞமோ அவை அந்த டைம் வந்து புது நடைமுறையா படிக்கிறீங்க. இல்லாத நடைமுறையா இந்த ஒரு அதிமுக சபையை கூட முடியாது. உங்களுக்கு இதுல மரியாதை தான் அதைத்தான் எங்களை பற்றி பார்க்க இது சம்பந்தமா நாங்கள் விவாதிச்சு என்ன செய்யலாம். அந்த ஆட்சியில் ஒரு சில தவறுகள் வந்திருக்கலாம். முதல்வராகி எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குதாங்க. அவங்க ஒரு பெண் தான் எல்லாம் உண்டு. அது மேல என்னன்னா அதுல சில நேரம் மருந்து கேட்க நானும் சரி. இப்ப உங்களுக்கு இதை ஒட்டி வைக்கப்பட்ட மாதிரி நாங்கள் கூட்டமாக மிதிச்சுல நாங்கள் கூறுறோம். உங்களுக்கு அது தவறுதான் நடந்திருக்கு மாத கூட்டம். சரி, அதைதான் நீங்க சொல்றீங்க ஒரு தவறுதல். சரி, கௌரவ முதல்வர் அவர்களே, நான் தயவு செய்து உங்களை வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இது ஒரு உயரிய சபை. இங்கே பொது மன்னிப்புக்கோ அல்லது தவறுகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவதற்கோ ஆன இடம் இல்லை. தவறுகள் நடக்காம
பார்த்து இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். தவறுகள் நடக்காமல் தடுக்கிறது கடமைதான் உங்களுக்கு இருக்கிறே ஒழிய இந்த ஒரு தவறு நடந்து விட்டது அது அடுத்த முறை நடக்காது என்று சொல்லி வாக்குறுதி அளிப்பதற்காக நாங்கள் உங்களை அமர்த்தேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, உண்மையாக ஒரு சபையில நீங்கள் ஒரு தவறுதலான சொற்பிரயோகங்கள் அப்படியான கூட்டாளர்கள் இல்லாமல் நம்ம தவறு இல்லாம நான் உங்களோட இரண்டாம் வரப்பாடு சரியா நடந்தாலும் சொல்லி நீங்க அப்படி சொல்றது சரியான தவறு. அதுதான் அவர் கௌரவ உறுப்பினர் ஜோசரியமா சொன்ன மாதிரி நீங்களே இந்த பொறுப்பை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்னா சரி. நீங்க இதுக்குதான் உங்களை நாங்க அமர்த்தி இருக்கிறோம் நீங்க சொல்றது ஒரு பிள்ளையான கருத்து. அவர் கருத்தை சொல்லிட்டு அவர் முன்னாள் ஒரு முதல்வர் ஒரு உள்ள தவறை சொல்லி இருக்கிறார். நீங்கள் இது சம்பந்தமா தவறு நடக்காம சபை நடத்த நீங்க தவறு நடக்காம எங்க சட்டம் போட்டு நீங்க கல்யாண முறையில விநியோகிக்கிறீங்களா? நீங்க ஒவ்வொரு மனைவி கூட நீங்க இந்த சபைக்குரிய மண்பை பண்ணி நீங்க நடக்கிறீங்களா? எல்லாரும் நீங்களே இந்த ஒரு கூட்டறிக்கை நம்ம கடந்த காலத்துல கூட 2 கூட்டறிக்கை முன்னேற 6 மணி வரைக்கும் போய் கொண்டிருந்தாரு. அப்ப நீங்களே சரியான முறையில நடக்கிறீங்க இல்ல? அவங்களே மக்களுக்கு தான் நிறைய அனுப்பி விடுறோம். ஒரு உயரிய சபையில என்ன நடக்கணும் இதுகள் ஒரு சில கூட்டம் சில பிள்ளைகள் பாடுறது ஒரு இயற்கை. அப்ப அதை விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்லுவது? நீங்கள் அவ ஒரு கருத்தை சொல்லிட்டா சரி அதை ஏற்றுக்கொண்டுட்டான். நீங்கள் அதை விவாதிக்க இன்னொரு அடிச்சு இப்படியே விவாதத்துக்கு இந்த காலம் அப்படியே நேரத்தோட கிளம்பி இருக்கிறது. அமருங்க. நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக செக் பண்ணிக்கிறேன். அதை மத்திய சுகாதார அதிகார சபைக்கு அதை பண்ணாங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு கௌரவ உறுப்பினர் தான் செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த நேரத்தில் நான் இருக்கல நான் மத்திய சுகாதார அதிகார சபைக்கு நாங்கள் திருப்பி அறிவிச்சிருக்காங்க. சட்ட நடவடிக்கை எடுப்போம். நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையும் 2 நேரம் தொடர்ந்து விட்டாங்க. அவைகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி அதுக்குரிய ப்ராசிக்யூஷன் பவர் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கும் மத்திய சுகாதார அதிகார சபைக்கும் இருக்கு. இது தொடர்பாக நாங்கள் ஆணையாளர் ஊடாக சம்பளத்தை பெற்று சேவை ஆற்றாமல் ஒருவருக்கு நாங்கள் மீண்டும் அவர்களுக்கு துறை சார்ந்த ரீதியாக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் ஓய்வூதியம் வழங்குவது சரியா? ஓய்வூதியத்தை விண்ணப்பிச்சிருக்கிறேன். நாங்கள் ஓய்வூதியம் கொடுக்குறோம் இல்லையோன்றதை நீங்க சொன்ன அவருடைய உடல்நலம் அது சம்பந்தமாக அவர் இவ்வளவு காலம் செய்த மாநகர சபை ஏமாற்றிய விடயங்கள் தொடர்பாக பூரணமாக விசாரணை நடத்தி அதில் அவர் ஏமாற்றி இருக்கிறார், மாநகர சபை ஏமாற்றி இருக்கிறார் என்று உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அவருக்கு இவ்வளவு காலமும் வழங்கப்பட்ட சம்பள தொகையை மீளவும் மாநகர சபைக்கு அவர் செலுத்த வேண்டும். ஆனால் அவரை பனிஷ்மெண்டாக அவரை வேலையிலிருந்து இடைநிறுத்த வேண்டுமே ஒழிய அவருக்குரிய நிவேதனமோ கொடுப்பனவோ அல்லது ஓய்வூதியமோ வழங்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர் இந்த மாநகர சபையை ஏமாற்றி இருக்கிறார். இந்த கௌரவ சபையை ஒரு நாள் 2 நாள் சரி நீங்க கூட கருத்தை சொல்லிட்டு அவருடைய இடமாற்றமா அவருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக கடந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. அந்த கலந்துரையாடப்பட்டது சமய நாங்கள் இதுல உரையாடப்பட்டது சமயம் முதல்வர் பகுதியில் அவரை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இதை கூறி நீங்கள் முதல்வர் பகுதியில் ஏற்கனவே எனக்கு 3 பேர் நிற்கணும். எனக்கு மேலதிகம் பண்ணபடியா நான் அதை அக்கௌண்டன்ட் சீஃப் அக்கௌண்டன்ட் பிரான்ச்சில் இருக்கிறேன். அக்கௌண்ட் பிரான்ச்சுக்கு அவர் அங்கேயே தாண்டி இயலாது தனக்கு இது தர சொல்லின்னு ஓய்வூதியம் தர சொல்லி ஒரு விண்ணப்பிச்சிருக்கிறார். அப்போ இது சம்பந்தமாக பரிசீலிக்கிறோம். அவர் சொல்ற மாதிரி உடனடியாக நாங்கள் அதை செய்ய இயலாது. இது சம்பந்தமா நாங்கள் துறைசார் அதிகாரிகளோட கலந்து ஆலோசிச்சு அவர் கௌரவ உறுப்பினர் உதயநிதி சொல்ற மாதிரி அவர் ஏற்கனவே அவருக்கு கொடுத்த வளங்களை பெற்று அவருக்கு பென்ஷனை வழங்கக்கூடாதுன்னு அவருக்கு அதை சொல்லி இருக்கிறார். அது சம்பந்தமா நாங்கள் ஆராயிடும். கௌரவ உறுப்பினர் உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு மருத்துவ சான்றிதழ் அது ஒரு பிள்ளையானதாக கொடுத்தது ஒரு வைத்தியத்துவம் அவன் கிடையாது. அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் மேல சட்ட சம்பந்தம் என்னத்தை சமர்ப்பிச்சாலும் அதை கொடுத்து ஏதோ ஒன்று சொல்றோம். உறுப்பினர் ஜோகேஸ்வரி அம்மா அவர்களே கருத்தை சொல்லுவோம். ஏனென்றால்
வைத்தியர்கள் கொடுக்கிற மருத்துவ சான்றிதழ்கள் வந்து அனைத்தும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை என்று சொன்னால் நான் ஒரு திடீர் மரண விசாரணை அதிகாரியாக இருந்திருக்கிறேன். சட்ட வைத்திய அதிகாரி தந்த குண பரிசோதனை அறிக்கையை கூட நான் திருப்பி முறையாய்வு செய்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறேன். இதுல வந்து ஒரு வைத்தியருடைய கௌரவத்தையோ இதுகளையோ நாங்கள் பார்க்கிறார்கள் சொன்னால் இப்ப அவர் வந்து 5000 காசு வழி கொண்டு ஒரு பொய்யான மருத்துவ சான்றிதழ் வழங்க முடியும். வைத்தியர்கள் அப்படி இந்த உயரிய சபையில நீங்க வைத்தியர்களை இந்த உயரிய சபையில நீங்க அப்பட்டமா ஒரு நாளும் இப்படி ஒரு குற்றம் உண்மையா வன்மையா காட்டிக்கிறேன். உயரிய சபை வைத்தியர்கள் அப்படி பொய்யான சான்றிதழ் வழங்கினவன் பார்லிமெண்ட்ல கூட ஊழல் மோசடி வைத்தியர்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உயரிய சபையான பாராளுமன்றத்தில். இது சம்பந்தமா கௌரவ உறுப்பினர்களுக்கு நான் ஒரு அறிந்தல் கடந்த சபையிலும் ஊழல் மோசடி சம்பந்தமான வார்த்தைகளை பிரயோகிக்கிறீர்கள். இது சம்பந்தமா அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் உத்தியோகர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிக்கை நீங்கள் ஊழல் மோசடி என்று சொன்ன ஆதாரம் நிரூபிக்கப்பட்ட பிற்பாடுதான் இந்த உயரிய சபையில தங்களை ஒரு சில உத்தியோகர்கள் தங்களுடைய மனதிட்டத்தை என்னோட முதல்வருடன் தெரிவிச்சிருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வார்த்தை பிரியவங்களை கவனமாக பாதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நான் உங்களுக்கு அன்பாக கூறிக்கொள்கிறேன். அங்கதான் வந்தவர் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சபை அனுமதி கொடுக்கல. நீங்கள் என்ன செய்திருக்கணும் சொல்லி சொன்னால் சொன்னீங்க. நான் 9 இடத்துல அனுமதி எடுத்துருக்கீங்க. ஒரு 10வது இடத்துல எங்களை அனுமதி வேணுங்கோ. நீங்க நிறைய நேரத்தில் சொன்னீங்க. அப்ப அந்த வட்டார உறுப்பினருடைய தொடர்பு கொண்டு மற்றது அந்த பகுதியில் வசிக்கிற மக்களையும் சேர்ந்து அவையோட கலந்து ஆலோசிச்சு அவைகளுக்கு நாங்கள் ஒரு கூட்டம் வச்சு அவையோட ஒப்புதல் கேட்டு இதை வழங்கலாம். அப்படி நீங்க சொல்லாம நீங்க திடீரென்று சொன்ன விஷயம் என்னன்னா இதுல பெரும் ஊழல் மோசடி நடந்திருக்கு. நீங்க எடுத்த வச்சு சொன்னது உண்மையில நீங்க அதை சொல்ல மீளப்பட வேண்டிய ஒரு சொல்லதான் இருக்கு. ஏன்னு சொல்லிட்டா நீங்க இவ்வளவு விவாதம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு பக்குவமா எடுத்து நீங்க அந்த அதிகாரிக்கு சொல்லி இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு பேட்ட 9 பேட்ட நிறுவனத்தின் அனுமதி எடுத்திருக்கிறீங்க. 10வது மாநகர சபைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க மாநகர சபை அனுமதி தர வேண்டும்னா நாங்கள் அந்த வட்டார மக்களோட கலந்துரையாடணும். இது சம்பந்தமான சாதக பாதங்களை நாங்கள் அங்க கதைச்சு அவை இந்த ஒப்புதல் கேட்டு மற்ற எங்கட சபை கௌரவ உறுப்பினர் அவரோட சார்பன் உட்பட அந்த கூட்டத்தை நாங்கள் வச்சு செய்து போட்டு செய்யலாம். மற்றபடி இந்த இடத்துல நிறுத்தி வைங்கன்னு சொல்றதால் ஒரு உறுப்பினருக்கு ஒரு நான் சொல்றேன்னா அது ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. அதை விடுத்து நீங்க சொல்லப்பட்ட விடியம் என்னன்னு சொல்லி சொன்னால் இதுல பெரும் ஊழல் மோசடி நடந்திருக்க நீங்கள் திருப்பி இப்படியே சுத்தி வளைச்சு இவ்வளவு காலத்தை குழந்தையில முன் வைக்கிறது பொருத்தமில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நான் சொல்றேன்னா அந்த தவறுக்கு அதை முறைப்படி அனுமதிக்கு சபைக்கு வந்திருக்கணும் செய்திருக்கணும். அதுல நான் ஓகே அதைதான் நம்ம சொல்ல போறாங்க அவரு. ஆனா நீங்க அன்றைக்கு அதை சொல்லப்பட்ட விடியம் நான் அதுக்கு கௌரவ உறுப்பினர் விசாரணை இருங்கோ. உங்களுக்கு கௌரவ உறுப்பினர் விசாரணை இருங்கோ. நீங்க எவ்வளவு நேரம் சுத்தி வளைச்சு உங்கள பிழை இல்லாம நீங்க எவ்வளத்தையும் சொல்லி முடிச்சுட்டீங்க. இது எப்படி எப்ப சொல்லி இருக்கணும்? அன்றைக்கு கடந்த கூட்டத்துல இவ்வளவு 9 நிறுவனத்தின் ஒப்புதலும் இருக்கு. 10வது வேணும். இது சம்பந்தமா மக்களோட ஆராயணும். கௌரவ உறுப்பினரோட உட்பட செய்ய வேணும் என்று நாங்க எல்லாம் விவாதிச்சுதான் இந்த சபை அனுமதியை கொடுக்கணும். நீங்க ஒரு கௌரவ உறுப்பினர் நான் பொறுப்பு கூற வேண்டியது உங்களுக்கும் அதிகாரிகளை நான் நடந்த மாதத்துல அரசு அதிகாரிகள் வந்தவிட குற்றம் செய்தால் என்ன பக்கம்னா குற்றம் செய்தால் அரசு அதிகாரி இல்ல நீங்கள் மக்கள் பிரதிகள் ஆரையும் நான் அதை குற்றம் அப்பட்டமா நெத்தி முட சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ஆனா நான் குற்றங்கள் வந்து குற்றம் சரியான முறையில நிரூபிக்கப்படாமைக்கு ஒருபோது நான் அரசு அதிகாரிகளோ மக்கள் பிரதிகளோ குற்றம் சுமத்த மாட்டேன் இந்த சபையில நான் உங்களுக்கு தெளிவா கூறிக்கொள்றேன். ஆனா நீங்க உங்களுக்கு கடிதம் அனுப்பினா கடந்த சபையில நீங்கள் இப்படி ஊழல் மோசடி சம்பந்தமா எனக்கு ஒரு கடிதம் அனுப்பி சபையில தெரிவிச்சிருந்தீர்கள். இது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு ஊழல் மோசடி சம்பந்தமான பிரதியோட எனக்கு அனுப்பி வைங்க. ஆனா நீங்க என்னோட கேட்ட விஷயம் என்னன்னா நீங்களே சபையில கதைச்சு முடிச்சுட்டு ஏற்கனவே உங்களுக்கு ஊழல் விஷயம் தெரிஞ்சபடியே தானே கதைச்சு நீங்க கௌரவ உறுப்பினர்கள் நீங்க நம்பிக்கை மிகுதி உறுப்பினர்கள் அத்தனை பேர் நீங்கள் தெளிவா விளங்கி கொள்ளுங்க. ஒரு ஊழல் மோசடின்னு நாங்கள் ஒரு வாயை விட்டுட்டோம் சபையில உயரிய சபையில விட்டத்தின் பிற்பாடு திரும்ப வந்து இந்த முதல்வரிடையே அந்த அறிக்கையை தாங்க ஊழல் மோசடிக்கு பதில் எந்த வகையில சார் நீங்களே பதில் சொல்லுங்க. ஒரு ஊழல் மோசடி
மோசடின்னு சொல்லி ஒரு கௌரவ உறுப்பினர் தான் துணிஞ்சு எழுப்பி நின்று இந்த டவர் சம்பந்தமா ஊழல் மோசடி வந்து தெளிவா சொல்லி போட்டு சரி சொல்லிட்டு உண்மையா ஊழல் மோசடி நடந்ததோ என்னோடு நான் முதல்வராக விசாரிச்சு இந்த சபைக்கு கொண்டு வருவேன் என்னுடைய பொறுப்பு. அப்படியான பொறுப்பு காமிய நான் அவருக்கு கௌரவ உறுப்பினர் விசாரணைக்கு ஒரு எழுத்து மூலம் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தேன். நீங்க கடந்த சபையில ஊழல் மோசடி சம்பந்தமா தெரிவிச்சிருந்தீங்க, இதுக்கு ஒரு நீங்கள் ஊழல் மோசடி உண்மையிலேயே நடந்துங்க ஒரு பிரதி சமர்ப்பிங்கள். அவர் என்ன நேர்ல வந்து கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ஃபைல தர சொல்லி நாம அதில் பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னா நீங்கள் என்ன செய்யணும், அந்த சபையில தங்களை நாவை அடக்கி முடிச்சிட்டு என்ன செய்யணும், நாவை அடக்கம் தேவை. நாவை அடக்கிட்டு வந்து சரி இது சம்பந்தமா நாங்கள் இதான் பிற்பாடு அடுத்த கூட்டத்துல கலந்து ஆலோசிப்போட ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறோம். எடுத்த வச்சு ஊழல் மோசடியான ஒரு உயர் அதிகாரியெல்லாம் குற்றாஞ்சி மாற்றி போட்டு என்னுடைய வந்து அறிக்கை வைக்கிற இந்த வகையில நியாயம். நான் என்னுடைய நான் எங்களுக்கு குற்றச்சி மாற்றி போட்டு எங்களுடைய வந்து பதில கேட்கிறேன்டா கேள்வி கேட்டவர் அவர் பதில் எங்களுடைய எடுக்கிறார். அவர் தான் தேடி பிடிக்கவன் எந்த தேடி பிடிச்சவடியே தான் ஏற்கனவே ஊழல் மோசடி சொன்னவர். அப்ப ஊழல் மோசடி சொன்னவர் என்னுடைய அறிஞ்சிருக்கிறார், அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த காரணத்தால நான் அந்த வார்த்தையை பிரயோகிச்சவன். அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து கேட்டா நான் எப்படி கொடுக்குறேன். அரசு அதிகாரிகள் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்றால் இல்ல ஊழல் மோசடி சம்பந்தம் குற்றம் மாற்றப்பட்ட எங்களுக்கு ஒரு பிரதி தடை சொல்லும்போது தான் அது ஒரு என்ன சொல்லுவாங்க பெரிய ஒரு என்னோட சொல்றேன்னா பெரிய ஒரு அதிகார தோரணையில வந்து எனக்கு கேட்கல. அம்மா இது சம்பந்தமா அன்னைக்கு ஒரு குற்றம் சம்பந்தமா என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு அறிக்கை தான் கொண்டு அந்த அறிக்கையை தான் நான் கேட்டேன். அவர் திரும்ப எங்கள்கிட்டயே வார நாங்க உள்ள ஃபைல இருந்து எடுக்கிறது வர ஃபைல நான் இது சம்பந்தமா நீங்கள் கூட கூட்டத்தை நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதில் இருந்து நீங்க முடியுங்க கூட சபை கூட்டத்துல அதை தான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதை விடுத்து தயவு செய்து நீங்கள் எல்லாரும் இன்றையில இருந்து உங்களை எல்லாரும் சொல்லியிருக்கேன். நீங்கள் குற்றாஞ்சி அரசு அதிகாரியில குற்றாஞ்சி மாத்துறது போடுறது உங்களுடைய பொறுப்பு. ஆனா நீங்க குற்றத்தை ஊழலை கண்டா பிடிங்கோ. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா இப்ப உள்ள அரசாங்கம் ஊழலுக்கு துணை போவார்கள். அரசாங்கம் துணை போவார்கள். நாங்கள் மக்கள் பிரதிகளும் ஒருபோதும் நாங்கள் துணை போகக்கூடாது. ஏன்னு சொன்னா ஊழலுக்கு மக்கள் விட்டு இருக்கிறது மக்களோட அபிவிருத்தி சார்ந்த விடயத்துக்கு மட்டுமல்ல எங்களை தெரிவு செய்து விட்டு இருக்கிறவங்களையும் இல்லை. ஏனென்றா மக்களோட அபிவிருத்தியோட மக்களுக்குரிய நேர்மை நீதியான ஒரு செயல்பாட்டுக்காண்டி தான் எங்களுக்குள்ள பேரையும் இந்த மக்கள் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் ஒரு நேரம் குற்றம் சுமத்திக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல நீங்கள் ஆதாரபூர்வமாக நீங்கள் எல்லாரும் உங்களோட குற்றங்கள் இருந்தால் நீங்கள் உயரிய சபையில எழும்பி நின்று நீங்கள் வழியாக தெரிவிங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தரேன். மற்றபடி இந்த கூட்டத்திலிருந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். யாராவது ஊழல் மோசடி மோசடினா உங்கள்கிட்ட சரியான முறையில உங்களோட ஊழல் மோசடிக்கான சகல ஆவணங்கள் இருந்தால் கதைங்க. இல்லை நீங்கள் எழுந்த மாதத்துக்கு ஊழல் மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி இதை சொல்றது உண்மையில அதை ஏற்றுக்கொள்ளாது முடியும். இந்த கூட்டத்தை நாங்கள் மிக சிறப்பான முறையிலே நடாத்தி முடிக்க வேண்டும். இதற்கு எல்லா உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக தருவார்கள். இன்று நாங்கள் இந்த மாநகரசபை கூட்டத்தை கூட்டுகின்ற இந்த நேரத்திலே உண்மையிலே அந்த மாநகர சபையானது உண்மையிலே ஒரு மிக சிறப்பான முறையிலே வினைத்திறனாக செயல்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சபை உறுப்பினர்களும் முதல்வர் அவர்களும் அதிகாரிகளும் எல்லோருமாக சேர்ந்து சட்டத்திற்கு அமைவாக இயங்குவதனால் மிக சிறப்பாக மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு செயற்பட்டால் உயரிய எண்ணத்தோடு செயற்பட்டால் நிச்சயமாக இந்த சபை வெற்றிகரமாக இயங்கும். நீங்கள் பழைய ஆட்கள் 5 பேர் இருந்து கொண்டு இந்த உங்களுக்கு தான் தெரியும் என்ற எண்ணத்தை செயற்படாது. சபை நடவடிக்கை எங்களுக்கு இப்போதெல்லாம் நடந்துகின்றது. சபை ஒழுங்காக நடைபெற வேண்டுமாக இருந்தால் இந்த சபை
விதத்திலே நான் ஊழல் என்று யாரையும் குறிப்பிடவில்லை. எங்களுடைய சபையின் அனுமதியின்றி சபையில் ஏற்க முடியாதவரை நடைபெறுகின்ற விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. சபை வருவதற்கு முன்னவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த எங்களுடைய இந்த வாகன பகுதியிலே வேலை செய்கின்ற தம்பி யார் என்று பேரும் தெரியவில்லை. அவருடைய நான் அவரை முந்தின நாள் சந்தித்திருந்தேன் வீதியில். அவர் சொன்னார், அண்ணன் நான் இப்பொழுது என்னுடைய வேலை தற்போது என்னுடைய பதவி நான் சாரதியாக இருக்கின்றேன். உண்மையில் எனக்கு கடந்த காலங்களிலே உண்மையில் இருந்த ஆணையாளர்கள் முதல்வர்கள் எனக்கு இந்த நியமனங்களை என்னுடைய இயலாமையின் காரணமாக என்னை இந்த வாகன பகுதியிலே நியமித்திருக்கின்றார்கள். இதே போல வேறு பகுதியில் அந்த வட்டாரத்தில் வீதாச்சார உறுப்பினர்கள் இருந்தால் அந்த வீதாச்சார உறுப்பினர்கள் தாங்கள் இருக்கிற வட்டாரத்தில் அந்த லைட்டை போட்டலாம் என்றால் உண்மையில அந்த வட்டாரத்துக்கு பாதிப்பு வரும் என்பதை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். வட்டாரத்துக்குள்ள அவையில் செய்தால்தான் நானும் அவையும் சேர்ந்து எங்கள வட்டாரத்துக்குள்ள வேலை செய்யலாம். எங்கள வட்டாரத்துக்கு இருக்கிறவர் வேறொரு வட்டாரத்துக்குள்ள ஒதுக்கினீங்கன்னா நீங்க முதல் யோகசரி அம்மா சொன்னது மாதிரி நீங்க தனித்தனி ஆக்களுக்கு ஒதுக்கினா தான் நம்ம விரும்பி நடத்துல செய்யலாம் என்ற தகவலையும் சொல்லிக்கொண்டு மற்றது அந்த பொதுவா நாங்கள் சில அதிகாரிகள் சம்பந்தமாக எங்களை கௌரவ உறுப்பினர் நிசாந்தன் கலைஞ விஷயத்தில் சின்ன நீங்கள் திருப்பி அவரை குற்றஞ்சாட்டியபடியா நான் இந்த மன ஆதங்கத்தை இதுல தெளிப்படுத்துவேன். என்னன்னு சொல்லிச்சோன்னா ஒரு ஊழல் ஒன்று நடந்ததுன்னு சொல்லி சந்தேகப்பட்டால் நாங்கள் கௌரவ உறுப்பினர்கள் அது தொடர்பா நாங்கள் இந்த கூட்டத்துல அது தொடர்பா பிரஸ்தாபிப்போம். இதுல ஏதாவது ஊழல் நடந்திருக்கிறவங்களுக்கு சொல்றதுக்கு தயவு செஞ்சு இந்த சபையில இந்த மாநகர சபைக்குள்ள இருக்கிற ஆவணங்களை நாங்கள் பார்த்து தான் அதை உறுதிப்படுத்த எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அண்மையில ஒரு இன்ஜினியர் நிக்கிற ஒரு வீதி போனேக்குள்ள அதுல ஒரு பிரச்சனை வந்தது சந்தேகப்பட்டார்கள். அப்ப அது தொடர்பான தெளிவுபடுத்தலுக்கு எங்களுக்கு சில ஆவணங்கள் நாங்கள் கேட்டால் நாங்கள் ஊழலுக்கு சொல்லி போட்டோம் என்றாக்காட்டி நீங்க அதை நிரூபி என்றாக்காட்டி நான் ரோட்ல இருந்து அதை நிரூபிக்க இது அனுமதி எடுக்கப்பட்டது, இது அனுமதி எடுக்கப்படாது. அந்த நேரத்தில் ஓடல் எடுப்பது அனுமதி எடுக்கப்படாதவர்களை நாங்கள் உடனடியாக நீக்கிறோம். முன்னாள் முதல்வர் ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் சபை நடைபெறுகின்ற போது எது அனுமதி எடுக்கப்பட்டது எந்த அனுமதி எடுக்கப்படாத அந்த டிஸ்டர்ப் பட்டியல், அதாவது யுத்த காலத்தில் நியாயமான இதெல்லாம் அந்த ஆண்டுகள் அடிப்படையில் எங்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. அந்த விளம்பரம் கட்டாயமாக நிச்சயமாக வேறு தளத்தில் இருக்க வேணும். எங்களுக்கு விநியோகிக்கப்பட்ட உத்தியோகபூர்வமாக அதன்படி நாங்கள் பார்த்து சபையில இது மாதிரி மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாற்றங்களை செய்து இதுல சமர்ப்பிக்கலாம். அடுத்த கூட்டத்துக்கு எல்லா கௌரவ உறுப்பினர்களும் அரசாங்கமான லிஸ்டோட கொடுங்க. இருந்தாமா எங்களுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கௌரவ உறுப்பினர்களே நிதி சொன்னபடி எல்லா உறுப்பினர்களும் நெடுகாலம் இது ஒரு பிரச்சனையா வந்து கொண்டுதான் இருக்குல்ல. நீங்க அவட்ட நான் பண்ணேன் நீங்க கலக்க நான் தேவையோட நாங்க இருக்கிறது அவர்தான் நீங்க அவட்ட வட்டாரத்தை சேர்ந்தாளா போவோம் சரி அவ வட்டாரத்தை அவருக்கு அது தெரியாது. நெடுகாலம் இது ஒரு பிரச்சனையா தான் வந்து சரி நீங்க சபைக்கு சமர்ப்பித்துள்ள அட்ரஸ் 13ஆம் வட்டாரத்தை சார்ந்ததல்ல, 24ஆம் வட்டாரத்தை தான் வசிப்பதாக அட்ரஸ் சமர்ப்பித்துள்ளார். நாங்கள் எப்படி 13ஆம் வட்டாரத்தை நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? நீங்க எந்த வட்டாரத்துல? 13ஆம் வட்டாரம் நான் மாறி கொடுத்துட்டேன் போல. நீங்க எந்த வட்டாரத்துல? உயரிய சாய்க்கு மாறி கொடுத்த மறந்து கொடுத்தேன்னு சொல்றது நீங்க ஏற்பீங்களானோ நீங்க இப்ப நாங்க இங்க எந்த வட்டாரத்துல பிரதிநிதிப்பட்டு வந்தீங்க? 13 வட்டாரத்துல வந்த வழிபாடு கௌரவர்கள் நான் தேர்தலில் போட்டியிடும் போது இவ்வளவு கட்சி சைக்கிள் சின்னத்துல எங்களோட முஸ்லீம் நபர்கள் கேட்டாரு. நாங்களும் தேர்தலில் கேட்கும்போது எங்களோட யார் யார் பட்டியலில் போட்டதோ அவங்களோட செய்தோம். தேர்தல் காலத்துல எந்த பிரச்சனைகளையோ சுவரட்டிகளையோ அல்லது அந்த கட்சி சார்ந்தவர்களோடய இவர் தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபட்டதாகவோ அல்லது எது சரியான எந்த அட்ரஸ்ல உறுப்பினர் வயசு வழங்கப்பட்டிருக்கிறது, எந்த அட்ரஸ்ல கடிதம் போய் கொண்டிருக்கிறது? 13ஆம் வட்டாரத்தை கடிதம் போதா, 24ஆம் வட்டாரத்தை கடிதம் போதா? 4 கடிதங்கள் அவாயத்துல 3 கடிதங்கள் அங்கே கடையிற்கு இல்லையா?
அட்ரஸ் அது அதான் பதவியே மாத்த இல்லை. கௌரவ முதல்வர்களே, உங்களை சரி, ஆனா அந்த அட்ரஸ் தானே நான் தொடர்பு நீங்க கொடுத்துருக்கோம். இங்கே கொடுத்த தொடர்பு அட்ரஸ் தானே வர மாட்டார். நான் கொடுத்த அட்ரஸ் தான் மாட்டார். நாங்க ஒரு வீடு வாடகை இருக்கிறபடியா மைனட் அட்ரஸுக்கு மாறி என்று கேளாது. எங்களுக்கு ஒரு அட்ரஸ்ல நாங்க பதிவு வச்சிருக்கிறோம். சரி, வாக்களிப்பு நீங்க வாக்களிச்சிருப்பாங்க தானே? எந்த ஒரே மாதிரி கணிக்கப்படவில்லை. இப்ப இதுலயே பிரிவு காட்டியல் வட்டாரத்தால வந்தது விகாசத்துல வந்தது. அப்ப வாக்களிப்புல விட்டு நான் லைட் வட்டாரத்துல வாக்களிப்புல விட்டு 2026 ஆம் ஆண்டு தீர்மானிக்கப்படும். ஒரு வட்டாரத்துல எல்லா கட்சிக்கும் வாக்களிச்சிருக்கணும் மக்கள். அப்ப எல்லா கட்சியாக்களும் அந்த வட்டாரத்துல போறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க இதுவே போகலாத கேட்டு முடிவெடுக்கலாம். நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க கௌரவ உறுப்பினர்களே நீங்க அந்த வட்டாரத்துல லிஸ்ட் மெம்பரா இருக்கிறார்கள், அவரை விட கேட்டு போகணும் இல்ல. இப்ப வேற யாக்களை கூட பிரதிநிதிகள் யாராவது அறியணும் சொன்னா நீங்க இப்ப 3 மாத சம்பளம் நாங்க எடுத்துட்டோம். நீங்க இந்த சபையின் சம்பளத்தை நாங்க முக்கிய வச்சுட்டோம். ஆனா அந்த வட்டாரத்துல என்ன வேலை நடந்ததுன்னா ஒன்றும் நடக்கல. இப்ப அடுத்த இந்த கூட்டம் முடிஞ்சு அடுத்த சனம் அழிக்காது. தயவு செய்து 3 மாதம் முடிந்து விட்டது. என்ன நடைபெற்ற மக்கள் கேட்டால் ஒன்றும் இல்லை. 10 லைட் வந்தது. அடுத்த கிழமை அந்த 7 லைட் எரியல. 3 லைட் தான் பெரியது. என்ன வட்டாரம் 2 ஜிஎஸ்பி 92 93 ஆதங்கம் விளங்குது. ஏற்கனவே சொன்னாங்க லைட் சம்பந்தமா நீங்க விவாதிக்கிறதுல நான் மனவத்தை பரன் போல 5 லட்சத்துக்கு லைட் புது லைட்ஸ் வருது. நீங்க வடிவா உங்களுக்கு ஒரு நாள் உறுப்பினர் தான் நான் நாளா பிரிச்சு தரேன். நீங்க அந்த வட்டாரத்திலேயே செய்யுங்க, பிரச்சனை இல்லாமைக்கு. நான் உங்களுக்கு ஆதங்கம் விளங்குது மக்களுக்கு. பட்டியலிலே போட்டியிட்டவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்றால் இதை சொல்லிட்டுள்ள விஷயம் கடிதவர்களுக்கு தாங்கள் சபையின் மாண்பு வருது. வெள்ளி ஆடை அணிந்து வருமானம் நீங்க ஒருவரும் சொல்லுங்க. பொருத்தமான ஆடை என்பது அந்த வசனத்தை திருத்தது. அவர்களுக்கு ஒருவரும் வெள்ளி ஆடைன்னு சொல்லல. அன்னைக்கு வந்த விஷயத்துல பொருத்தமான ஆடை என்று வசனத்தை திருத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யார் சொன்னது பொருத்தமான ஆடைன்னு சொல்லி? இது வெள்ளி ஆடை தான் சொன்னது. எல்லாரும் இந்த பட்டியல உங்களுக்கு இல்ல 27 வட்டாரத்துக்கும் லைட் அந்த 27 வட்டாரத்துல உள்ள பிரதிநிதிகளுக்கு நான் உங்களுக்கு சரியான முறையில சமமா பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வருஷம் ஒதுக்கிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு 45 மெம்பர்ஸுக்கும் அந்த வட்டாரத்துக்கு சரிசமனா பிரிக்கும். ஏன்னா சட்டத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இல்லை. உண்மையில இந்த இடத்துல நான் அவர்களிடம் கேட்கிறேன், உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கின்ற மக்கள் தொகை எத்தனை பேர்? அதிலே எத்தனை வீதத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? முக்காவாசி எடுத்திருக்கிறீர்களா? எத்தனை பேர்? உங்களை விட அவருடைய கட்சிக்கு உங்களையும் சங்க கட்சியில் 27 வட்டாரத்தில் 2 வெற்றி பெற்றிருக்கிறது. 27 வட்டாரத்திலிருந்து சங்க கட்சியில் எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறது? எங்கள் தேசிய மக்களை விமர்சனம் செய்த நீங்கள் நாங்கள் 4 நேரடியாக வந்த வேட்பாளரை வைத்து 10 சீட்டை பெற்றிருக்கிறோம். எல்லா வட்டாரத்திலும் உங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சபைக்கு வந்த பின்னர் நீங்கள் கட்சியை வேறாக பிரித்தோ அல்லது எந்த ஒரு பிரிவினைவாதங்களையும் சாராது 45 உறுப்பினர்கள் சமமாக மதிக்கப்பட வேண்டும். நான் என்ன கேட்க வரேன், நீங்கள் அந்த வட்டாரத்தில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த வட்டாரத்திலே ஒரு 75 விதமான வாக்கு எடுத்திருக்கிறீர்களா?
உங்களை விட ஏனைய கட்சிகளை சார்ந்தவர்கள் எடுத்தது கூடவா நீங்கள் எடுத்தது கூடவா அவர் கேட்கிறார் முழு பெருமங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் கேட்கிறார் 75 இருந்தால் வேண்டாண்டு அதோட சமமான கவர்மெண்ட் கேட்கிறார் 4 வட்டாரத்தில் வேண்டாண்டு இதே எம்பிபி உறுப்பினர் ஒரே ஒரு வாக்காளர் வெற்றி பெற்றார் அப்ப அவரும் வெற்றி பெற்றவர்கள் நாங்கள் கேட்கிற விஷயம் என்னன்னா நம்மளுடைய வட்டாரத்தில் பெரும்பான்மையான வாக்கினை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா இல்ல ஏனைய கட்சிகளை சிக்க பெரும்பான்மை வாக்கு சென்றிருக்கிறதா இந்த இடத்தை இதைத்தான் கவனிக்க வேணும் நீங்களும் எடுத்தால் அந்த வட்டாரத்திலே சொற்பம் கௌரவ முதல்வர் கூட நான் அவருடைய மனதை புண்படுத்துவதற்காக இந்த விஷயத்தை சொல்லுவேன் நான் வட்டாரத்தில் ஒரு வட்டாரத்தில் எடுத்து வெற்றி பெற்ற வாக்கை கூட அவரது கட்சி 27 வட்டாரங்கள் எடுக்காமல் குறைந்த வாக்கில் பட்டியல் வந்தனர் 20 குறைந்த வாக்கில் வந்த நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் எத்தனை விதமான வாக்கை எடுத்திருக்கிறீர்கள் நான் ஒரு வட்டாரத்தில் எடுத்த வாக்கை கூட அந்த வட்டார பட்டியல் வரவில்லை அந்த கட்சி வரவில்லை எத்தனை விதமான வாக்கு எடுத்திருக்கிறீர்கள் இதை சொல்லுங்கள் முதல்வர் அவர்களே திரும்ப இந்த விவாதம் 45 பேரையும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் 10 பேரும் வெளிநடப்பு செய்வோம் வேற கட்சி எடுக்க முடியுது நான் ஒன்றும் செய்யலாம் முதலாளர்கள் நான் இது தொடங்கி விட தேர்தல் முடிஞ்சு நாங்கள் இப்ப 4வது கூட்டத்திலே இருக்கிறோம். தேர்தல் தெரிவு முறை தொடர்பாகவும் அதுல வாக்களிக்க முறை தொடர்பாகவும் கட்சிகள் தொடர்பாகவும் தான் நாங்கள் கலைக்க போறோம்னா நீங்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஒரு கடிதத்தை எழுதுங்கோ. தயவு செய்து நான் கலைக்க விடுங்க. தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதத்தை எழுதுங்கள் அல்லது நாட்டினுடைய எங்களுடைய அரசியலமைப்பு சபைக்கு கடிதம் எழுதுங்கள். தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது என்பதை அங்கங்கள் இங்க நாங்கள் 45 பேரும் சமநாயகர்கள் என்றது ஏற்கனவே சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விடயம். அடுத்த ஒரு விடயம் என்ன சொல்ல வாரம்னா இந்த நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக கதைக்கிறோம். நிதி ஒதுக்கீடு வட்டாரத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றது உங்களுடைய இப்ப பாரிய உயர்ந்த குரல்ல கதைக்கப்படும் பெரும்பான்மை நான் சொல்ல மாட்டேன். உயர்ந்த குரலில் கதைக்கப்படுவது வட்டாரங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். ஆனா நீதி என்ற ஒன்றை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு. 45 உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கிறோம். 27 வட்டாரத்துக்கும் 5 லட்சம் படி ஒதுக்க போறீங்களா? முதலாவது வட்டாரத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற 5 லட்சம் நிதியை முதலாவதா யார்கிட்ட கொடுக்குறீங்க? அந்த வட்டாரத்துல மற்றவங்க சொல்ற மாதிரி தேசிய பட்டியல இருந்து வந்தவங்க போய் யார்கிட்ட காசு பண்றது? அந்த வட்டாரத்துல இருந்து தான் நம்ம தேசிய பட்டியல வந்தவர்ன்றதுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அது வடிவாக நீங்கள் தேர்தல் ஆணைக்குழுவில அல்லது எங்களுடைய லோக்கல் கவர்மெண்ட் கமிஷனர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் தயவு செய்து கதைங்க. எனக்கு மறைமுகமா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதை நான் வெளிப்படையா சொல்றேன். என்னுடைய வட்டாரத்துல ஒரு தரமே தேசிய பட்டியல வரையில இருந்து நான் சிலர் நம்பினேன். ஆகவே இந்த 5 லட்சத்தையும் நானே எடுத்துக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில மற்றவைக்கு விட்டு கொடுக்கூடாதுன்றதுதான் என்னோட ஒரு விவாதம். நான் உண்மை மட்டும் சொல்றேன். இங்க எடுக்கப்படுற முடிவு மாநகர சபையில பல தரம் சொல்றீங்க மாண்பு மாண்பு மாண்புன்னு சொல்லி என்னை மண்டே வெளியேற்றினீங்க மாண்புன்னு சொல்லி அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாண்பை தான் வெளியில கதைப்பாங்க ஒழிய வட்டாரத்துக்கு வந்து கதைச்சவங்க காசு எடுத்துட்டு போட்டாங்க கதைக்க மாட்டாங்க. மாண்புப்படி பார்ப்போமா இருந்தால் 45 பேருக்கு பிடிச்சா ஒரு ஆளுக்கு 3 லட்சம் போகும். வட்டாரத்துக்கு கொடுத்தா 5 லட்சம் போகுது. ஒரு ஆளுக்கு 3 லட்சம் போகுது என்று சொல்லி சொன்னா அந்த கட்சி சார்ந்தவர்கள் தான் தங்களுக்குள்ள ஒற்றுமையா தீர்மானிக்க வேண்டும். எந்த வட்டாரத்துக்கு நான் காசு கொடுக்க போறோம், எந்த வேலை செய்ய போறோம். இங்க காசு முக்கியம் இல்ல, மக்களின் பிரச்சனை தான் முக்கியம். இப்ப இவர் சொன்னார் யாழ்ப்பாண நகரத்தில 1,50,000 பேர் வந்து போராட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்கா, நான் எனக்கு ஒதுக்கப்படுற நிதியை அவருக்கு கொடுக்க முன்வருவேன். ஏன்னா யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய மத்திய பகுதி அழகாயிருக்கும். நாளைக்கு திருநகர் இளைஞர்களை சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி சொன்னா அந்த வட்டாரத்தில் இருக்கிறவரோட போய் அங்கதான் கொடுக்க முயற்சிப்பேன். நாளைக்கு ஒரு வெள்ளம் வருகிறது, நாளைக்கு எங்கேயே வந்துடுது வெள்ளம், மக்கள் வெள்ளத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வெள்ள அனர்த்தம் வந்துடுதுன்னா உங்களுக்கு ஒரு உரிமை இல்லையா? அந்த வட்டாரத்தில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நான் அந்த நிதியை கொடுத்து ஏதாவது செய்யணும். இப்ப இங்க நிதி ஒதுக்கீடு பிரச்சனையா மக்களுடைய பிரச்சனை பிரச்சனை? நான் விழாத்தை செய்துட்டேன் என்றது காட்டுறது முக்கியமா, தேவையானவனுக்கு செய்தேன் என்று காட்டுறது முக்கியம்? என்ன பொறுத்தவரை பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தான் முக்கியம். பிரச்சனைகள் நிதியில இல்ல.
அடிப்படை மக்கள் இந்த இடத்துல இருக்குது. ஆகவே முதலாம் வட்டாரத்துல நிறைய பிரச்சனை இருக்குன்னா நான் என்னுடைய கட்சிக்கு 10 பேருக்கு, அதாவது நாங்கள் 10 பேருக்கு எங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் அப்படி ஒதுக்கப்படுதுன்னா நாங்கள் ஒரு வட்டாரத்துக்கு அவ்வளவு கொடுக்குறதுக்கு நாங்கள் முன் வரலாம். அது ஏனென்றா அந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை தான் நான் முக்கியமா பார்க்கிறேன். நாளைக்கு இந்த கழிவு அமைத்துவதற்கு நான் ஒரு வாகனத்தையோ ஏதோ ஒன்றை ஒதுக்கி கொடுக்கணும்டா நாங்கள் இருக்கிற உறுப்பினர்கள் முடிவெடுத்து போட்டு சேர்ந்து போறோம். இது வட்டாரத்துக்குள்ள முடக்கிறதன் ஊடாக நாளை அடுத்த பிரச்சனையா மேயரம்மா, அதாவது முதல்வரம்மா நீங்க சந்திக்க போறீங்க. இந்த 27 பேருக்கு காசை கொடுக்க போறீங்க. இதுல எவ்வளவு ஒவ்வொரு தரம் எடுக்கிறோம். அந்த நேரமும் கூட கதை பிறகு ஒரு வீராசாரத்துல வந்து இவரு கொஞ்சம் கொடுப்போம், அவர் பெண் அவருக்கு கூட கொடுப்போம். இது சார்ந்த பிரச்சனைகளை உங்களை சந்திக்க போறோம். நான் இங்க கேட்கிறது இந்த கௌரவமான சபை விவாதிச்சாலும் பரவாயில்லை, சண்டை பிடிச்சாலும் பரவாயில்லை, எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு தீர்மானமான முடிவை எடுத்தது என்றுதான் சமூகம் சொல்ல வேண்டுமே ஒழிய நான் மட்டும் வாழ்ந்துட்டு நான் ஒன்றுமே நடக்க போவதில்லை. இப்ப நான் எனக்கு தெரியும் என்னுடைய வட்டாரத்துல அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னா நான் எந்த நிதியை கொடுக்கறது எனக்கான உரிமை தான். ஆகவே நபருக்காக பிரிக்கப்படுவது 3 லட்சம், வட்டாரத்துக்காக பிரிக்கப்பட போறது 5 லட்சம். இப்ப உதாரணத்துக்கு கௌரவ உறுப்பினருக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவரோட எனக்கு இருக்கக்கூடிய உறவை பயன்படுத்தி நான் எனக்கு தரப்பட 3 லட்சத்துக்கு 1 லட்சத்தை வரை வட்டாரத்துக்கு நான் கொடுக்கலாம். இதுதான் மனித பண்பு. நாங்கள் மனித பண்புகளுக்கு தான் சட்டத்தை பற்றி கதைக்கிறோம். சட்டமே சொல்ல அதை நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம். அதுக்கு ஒரு ஒற்றுமையான முடிவெடுக்கிறது வாங்க. அது ஒவ்வொரு தரப்பு ஒதுக்கீடு செய்யுங்க. முதல் தரவர்கள் இதுல எந்த விதமான அரசியலும் தரப்போறதில்லை. ஒன்றுதான் பிழைக்க போகுது. சில பேர் தனி நபர்களாக வேட்பாளர் பட்டியலை பார்த்திருக்கணும், அங்கேயும் கூட இல்லை. அதாவது வீராசார ஆக்களுக்கு வட்டாரம் போடுறது வேட்புமனு தாக்கல் செய்யுங்க. நீங்க அங்க வரைக்கும் போறீங்கன்னா அங்க வரைக்கும் போட மாட்டா 27 பேருக்கு மட்டும்தான் வட்டாரத்தை போடுறோம். அப்ப அந்த எங்களுடைய அவ்வளவு காசை நான் கொடுத்தது தயாரா இருக்கு. இந்த சபைக்கு நாங்க கைவினைகளை தோல்விச்சு கொண்டிருக்கோம். முதலாம் நாள் சபையில கட்சி வேலை பார்க்க கூடாது, பிரச்சனை பார்க்கணும் வந்து இன்னைக்கு அடுத்த 3 மதுப்படிதான் இருக்கு. இதுல எந்த விதமான பிரச்சனையும் வேண்டாம். நான் பயவா கேட்டுக்கொள்றேன். இவ்வளவு நேரத்தை இழந்திருக்கிறோம். நாங்க மக்கள் வெள்ள பிரச்சனைக்கு இருக்கணும். கௌரவ உறுப்பினர் கபிலன் உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்றோம். உங்களோட கருத்துக்கள்ல நான் ஒரு கருத்து சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்கள் 12 பேரும் ஒற்றுமையா செயல்பட சொல்றீங்க, ஓகே. ஆனா நான் என்னென்றால் 5 லட்சத்தில் ஆகிப்பெறுதுன்னு சொன்னா 5 அந்த வட்டாரத்துல கேட்கிற கேள்வி தேசிய பட்டியலில் வந்தவர்கள் யாரும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்றது எந்த சட்ட ஏற்பாடுகளுக்கும் இல்லை. இன்னைக்கு அவரெல்லாம் எந்த சட்ட ஏற்பாடும் இல்லை டிஸ்ட்ரிக்ட் வைஸா வெல்றவர்களுக்கும் தேசிய பட்டியலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் வைஸா வெல்றவே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு செய்யலாம். ஆனா தேசிய பட்டியல்ல வெல்றவே இலங்கையில இந்த பாகத்திலையும் செய்யலாம். இதுல வட்டார ரீதியாக இந்த லைன் பிரிபட்டு இருக்கு. முதலாவது தேசிய பட்டியல் சம்பந்தமாக இருக்கிற கருத்தாளர் வந்து பிள்ளையானது. தேசிய பட்டியல் என்பது யாரென்றால் நேரடியாக சில வேளைகளில ஒரு ஆளுமை மிக்கவர்களையோ அல்லது விசேட தேவை உடையவர்களையோ அல்லது ஒரு மிக முக்கியமான நபர்களையோ உள்ளூர் கொண்டு போக முடியாது என்ற அளவில் தான் பாராளுமன்றத்தில் மக்கள் செல்வாக்குள்ள 194 பேர் வர எஞ்சியவர்களை தேசிய பட்டியலில் இருந்து உள்ளூர் கொண்டு வாரு. நீங்க உள்ளூராட்சியில பாத்தீங்களா இருந்தால் தேசிய பட்டியலில வர வேண்டிய சில நபர்களுக்கு பதிலாக பெண் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பெண்கள் கடினம் என்றால் அதனுடைய அடிப்படை என்னென்றால் சமத்துவமான விடயங்களை விசேட கவனங்களும் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே தேசிய பட்டியல் பெரும்பாலும் இந்த விடயங்களுக்காக தான் பயன்படுத்தப்படுகின்றது. உண்மையில் எங்களுடைய சகோதரிகள பலர் நாங்கள் இன்றைக்கு இங்க வச்சிருக்கிற ஏற்பாடு. ஆகவே அந்த ஏற்பாடுல வந்தவர்களை நாங்கள் வென்றவர்கள் சொல்லி இது ஒரு பராதீனப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு. ஆகவே நீங்கள் கேட்கிற கேள்விக்கு 17 சொல்லியிருந்தால் முதல்வர்களே 5 லட்சம் ரைட் என்றத வட்டாரத்துக்கு தீர்மானிக்காமல் நீங்கள் 5 லட்சம் படி 27 வட்டாரத்துக்கும் தீர்மானித்திருப்பீங்க. அதை மொத்தமாக்கி 45 பிரிச்சுட்டு அவையவைகளை கொடுத்து விடுவோம். அதன் பிறகு தாங்கள் தீர்மானிக்கிறது தாங்கள் எங்க போட போறோம் என்று வாக்குவத்துல ஊசியத்துல கதை நல்ல ஒரு கோடி 35 லட்சம் 45 இருந்துச்சு. ஒருவருக்கு 3 லட்சம் கௌரவ உறுப்பினர்களை
இருக்கிற பிரதிநிதிகள் சேர்ந்து அந்த லைட்டை போடுறதுக்கு நான் பங்கெடு செய்து கொடுக்குறேன். அடுத்த முறை நீங்க சொல்ற மாதிரி 2026 ஒதுக்கீட்டுல 45 உறுப்பினர்களுக்கு சரிசமமான பங்கெடு நடக்காது கூடாது. இடத்துல விவாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது சர்வாதிகார போக்கு. இந்த கருத்தை பாருங்க, நீங்க கூட சொன்னா வரணும். இல்ல கௌரவ உறுப்பினர் நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த பிரச்சனையை ஏற்கனவே நாங்கள் ஒத்துக்கொண்ட முடியாது புரிந்துகொண்டு 25ஆம் பக்கத்துல தயவு செய்து ரகசிய வாக்கெடுப்புல வாக்கெடுப்பு தேவை. 27 வட்டாரம், நீங்கள் 2 வட்டாரத்தில் நேரடியாக வென்றிருக்கிறீர்கள். இரண்டு ஒரு ஓட்டுல வேண்டாம், நான் பரவ கூட ஓட்டலாம். அதைத்தான் சொல்லுவேன். அந்த அவற்றை ஒரு வாக்குவாதம் கொஞ்சம் அளவோட நாவடக்கத்தை வச்சுக்கணும். நீங்க எடுத்த வச்சு உங்களை கோபத்துல உங்களை வாயில கண்டபடி உங்களை வாக்க பிரிவுகளை புரியுங்க. நாவடக்கம் எல்லாருக்கும் இந்த அறிக்கையை கொண்டு செல்ல வேண்டியது முதலாவது சொல்றோம், இரண்டாவது சொல்றோம். இதுவரைக்கும் முழுவதுக்கான கருத்தை சொன்னது அவர் தனிப்பட்டு இவ்வளவு பாயிண்ட்ஸுக்கும் நாங்களும் கருத்தை சொல்ல வேண்டும். இப்ப ஒரு ஆளை எடுத்து இப்ப முதலாவது பார்ப்போம், இரண்டாவது பார்ப்போம், 8ஆம் அடுத்த முறை அறிக்கையில இந்த புது விவாதங்கள் ஒன்றும் வரக்கூடாது. முக்கியமா பிள்ளைகளுக்கு தீர்மானம் உங்களை கௌரவம் செயலாளர் வரைக்கும் நாங்க சொல்லி மேலதிகமா அந்த மண்ணலை திருப்பி எடுக்கிறதுக்கு ஜிஏ டிஎஸ்பிஏ தான் கடிதம் கொடுத்ததால நாங்களும் ஆலயங்கள் பார்த்து அந்த கோரிக்கையை முன் வச்சது. நான் சைன் பண்ணி கடிதம் பண்ணி இருந்தாங்க. அதன்படி நாங்கள் ஆலயத்துக்கு அந்த மண்ணை திருப்பி எடுக்கிறாங்க. அது அந்த 28 கோயிலோட நாங்கள் சிறப்பாக செய்து வருகிறோம். அதாவது போட்டதை நாங்கள் திருப்பி எடுப்போம். திருப்பி இன்னொரு மண் விநியோகிக்கையில் செயலாளர் மேக்சிமம் டைம் வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு டைத்தை கொடுக்கறதுக்கு அடுத்த திருவிழாவுக்கு நாங்கள் வேறு ஏதாவது ஒரு முறை பார்ப்போம் அல்லது வேறு ஏதாவது ஒரு முறையை கையாளலாம் என்ற தேர்வாக இருக்கிறோம். என்னோட கருத்து என்னென்னால் ஆணையாளர் கூறின கூட்டு முதல்வர் அமைப்புகளுக்கு கூறியிருந்த இது ஒரு வெல்லக்கூடிய விடயம் என்னென்றால் மணல் கொள்வதற்காக மாநகர சபை 4 கோடி செலவழிக்கிறதா மக்கள் மத்திய சொல்லப்பட்டது. ஆனால் இந்த நல்லூர் சம்பந்தம் நல்லூருக்கு மாநகர சபைக்கும் இடையில இருக்கிற தொடர்பு அந்த இடைவெளி தொடர்பு நெருக்கமானது. அந்த மண்ணை நாங்கள் ஒப்பந்தம் எடுக்க வேண்டும் என்ற அந்த இது கூடி உண்மையாக ஒரு மிக மிக மெனக்கட்டக்கூடிய
அந்த நேரங்களில் வலிமையாகவே இப்போ கடந்த 5 வருடங்களாக காலநிலை தொடர்பட்டால் மழை பெய்வது உண்டு. மழைக்கால கழிஞ்சு போனது உண்டு. நல்லூருக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு வரலாற்று ரீதியாக தூரம் இருக்கிற புனைப்பான ஒரே ஒரு வரலாற்று சின்னம் நல்லூர் தான். அதுக்காண்டி நாங்கள் மதங்களை அவ்வாறு போடுவது ஒவ்வொரு மதத்திலேயும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சூழலில் வரமானது அந்த மிக புனைப்பா மத வேதம் இல்லாமல் கண்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி பார்த்துக்கோங்க, அதனுடைய கோயில் பெரிய கோயிலே இந்துக்கள் போய் கொண்டாடுறதோ அதே போல அது இந்த விதத்தில் அதே இன்னொரு யானை அரசாதிகள் அவ்வாறான ஒரு நிபந்தனையை இவ்வளவு காலமாக நல்லூர் நடக்குது. அந்த ஒரு நிபந்தனையை ஏன் விதித்தார் என்பது யாருக்குமே தெரியாமல் நாங்கள் எதிர்காலத்தில் இது சம்பந்தமாக மிக கவனமாக போல எனக்கும் ஒரு ஆதங்கமும் மனவேதனையும் இருக்கு. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளமாக நாங்கள் எங்களோட பெண்ணு எங்களோட கலாச்சாரம் அதில் உண்மையிலே அது ஒரு நேர்த்தியான நிர்வாகம் கொண்டது எங்களோட நல்லூருக்கும் எங்களோட மாநில சபைக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு மாதிரி நாங்கள் அந்த உறவு தொண்டு தொட்டு அது ஒரு ஒட்டி உறவை ஆடிக்கொண்டிருக்கிற தன்மையில் தான் நாங்கள் மாநில சபை இப்படியான ஒரு சேவையை நாங்கள் செய்து பாருவோம். அதில் இந்த முறை இந்த மணலுக்கு ஏற்பட்ட சர்ச்சைகள், சில தடங்கல்கள், சில விமர்சனங்கள் எல்லாம் அந்த அவர் சொன்ன மாதிரி 4 கோடி 7 கோடி யூடியூப்லாம் நிறைய சம்பந்தமான தங்களால் முடிஞ்ச அளவான இதுகளை எல்லாரும் அந்த போட்டு கொண்டிட்டு இருந்தாரு. ஆனால் ஒன்று நான் சொல்றேன்னு சொன்னால் இந்த முறை மண்ணை திருப்ப மீள பெறவணும்ன்ற ஒரு கூட்டிருந்தபடியா நாங்கள் என்ன செய்யணும், நான் கொஞ்சம் காலத்தை ஆலோசித்து உண்மையில் அது ஒரு மனவட்டமா நான் 2 நாளாக 4 கமிஷனரும் நான் சைன் பண்ணல, நீங்க வைங்க. நான் என்னடா அந்த அப்படியான ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து விடையில எனக்கு ஒரு மன சஞ்சலமா இருந்த இதுவரை காலம் நாங்கள் அந்த மண்ணை முள்ளப்பறையில் இந்த முறை அந்த முள்ளப்பறையில் ஒரு மனதுக்கு ஒரு செய்யணும் கஷ்டமா தான் இருந்தது. என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த கனிய வளங்கள் பாதிக்கப்படுது அப்படி இப்படின்னு சொல்லி தான் இந்த மண்ணை ஏதோ இடங்களுக்கு இருக்கணும். ஆனால் இருந்தும் நாங்கள் இப்படியான இந்த வரலாற்று சிறப்புமிக்க எங்களுடைய ஒரு யாழ்ப்பாணத்தின் அடையாளமாக காணப்படும் இந்த நல்ல முருகப்பெருமானுக்குரிய இந்த மண்ணில் 6 வருடமும் எவ்வளவு பிரச்சனைகள் சர்ச்சைகள் இருந்தாலும் இதை நாங்கள் இலவசமாக கொடுக்குறதுக்கு நீங்கள் உறுப்பினர்களாகி அனைவருக்கு ஒத்துழைப்பு தான் நாங்கள் எல்லாரும் இதை 6 வருஷமும் நல்ல சிறப்பாக மண்ணிலை பறிச்சு இந்த முறை நாங்கள் செய்த மாதிரி சிறப்பான ஒரு சேவையை செய்யணும் மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். அதோட இந்த நல்லூர் திருவிழா காலங்களில் எங்களோட இந்த பார்வைக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை விதி தந்த எங்களோட ஆணையாளர், பிரதம பொறியியலாளர் 2 மற்ற பிரதம கணக்காளர், அடுத்த கணக்காளர் 2 மற்றது ஊழியர்கள் உத்தியோகர்கள் அனைவருமே உண்மையிலே சிறப்பான முறையில் பாடுபட்டதோடு மற்றது எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களுக்கும் நான் ஒவ்வொரு கட்சி சார்ந்து அவர்களுக்கு ஒரு ஐசியை கொடுத்து உண்மையிலே அந்த திருவிழா காலங்களில் அவர் சிறப்பான முறையிலே அந்த சேவையை செய்வதற்கு அவர்கள் இரவு பகலான கௌரவ உறுப்பினர்களும் எங்களுடைய உத்தியோகத்தர் ஊழியர்களுக்கு கடமை செய்தவர். உண்மையிலே அவர்களுக்கும் இந்த இடத்துல இந்த மனமார்ந்த பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவிழா சிறப்பு நடந்ததற்கு இது அவர்களுக்கு ஒரு பாராட்டும் ஒரு நன்றியும் சொல்லியிருக்கேன். இனிவரும் காலங்களிலும் உண்மையிலே இந்த நல்ல உருவடி சம்பந்தமான விவாதங்கள் அடுத்த முறையில் திருவிழா தொடர்ந்து வரப்போது நாங்கள்லாம் சபையை விட்டு 4 வருஷத்தாலும் போயிடுவோம். நீங்கள் இனிவரும் சபையில் உள்ளவர்கள் இனியும் சபையில் இருக்கும் நிர்வாகம் இருக்கும் இப்படியான செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உயரிய சபையில நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். தேர் திருவிழா நடைபெற்றாங்க. எங்களுடைய PHED செக்ஷனுடைய சுகாதார ஊழியர்கள் இருந்து மேற்பார்வையாளர்கள் இருந்து யாருமே அந்த இடத்துல கழிவகத்தை செய்ய வேண்டும், பணிக்கு வர வேண்டும். அவர் ஒரு தவறான ஒரு பதிவேற்றம் செய்திருக்கிறாரா அல்லது நடந்த உண்மை சம்பவத்தை போட்டிக்காரன்னு தெரியல. அதுல அந்த 3 பதிவேற்றது எங்க கையில இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சாரண செயலாளர்கள் ஒவ்வொன்றாக பொறுக்கி எடுத்து சுமார் 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களில் சேர்த்தனர். மதியம் முதல் 4 மணி வரை சாரணர்கள் ஆலய சூழலில் இந்த வேலையை மேற்கொண்டாங்களாம். எனவே இந்த பணி மாநகர சபையினால் அகற்றப்படவில்லை. அந்த பணியாளர்கள் சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், இந்த 25 நாளுக்காக வேண்டி நல்லூர் உற்சவ காலத்துக்காக வேண்டி நாங்க உறுப்பினர்களை வட்டாரத்துல எங்களோட சுகாதார நிலைமையிலும் வடிகால இந்த திண்ம கழிவகத்துல பெண்கள் நிலமா இருந்தாலும் பரவாயில்லை என்று
ஒரு தியாக உணர்வோடு இதற்கு மரியாதை செய்து எங்களோட சுகாதார பிரிவு முழுமையா பங்களிப்பு செய்யறதுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். இந்த சூழ்நிலையில அவர் ஒரு தவறான, அது என்ன அரசியல் காழ்ப்புணர்வோ அல்லது அவங்க பிரச்சனைகளே தெரியாது, முகநூல் எப்படியான தவறான பதிவுகளை செய்து அதை 30 பேர் ஷேர் பண்ணிருக்கு, 38 பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. 38 பேர் அறிவு விண்ணர்களும் மாநகர சபை உண்மையா அந்த என்ன நடந்துச்சு. அப்ப எனக்கு சூப்பர்வைசரா இருக்கிறாங்க, நீங்க பதில் சொல்லணும். உண்மையா பணி செய்யப்பட்ட நாங்க இருக்கிற திருவிழா நடக்கும்போது 2 மணிக்கு போய் உறவையிலையும் டெக்கரையும் கொண்டு போய் நின்று குப்பை பண்ணிடுமா நல்ல வளாகத்துக்குள்ள. திருவிழா முடிஞ்ச பிறகு இரவுதான் கலிவத்தில் செய்யறது. அவ மதியத்திலிருந்து 4 மணி வரைக்கும் சாதனை செஞ்சாங்க. சாதனத்துல தங்களுக்கு ஏதோ பொறுப்பு இருக்கிற அடிப்படையில அவங்க பணிக்குள்ள உண்டா செய்தா அதுல அரசியல் குளிர்காயம் அவங்க நினைக்க கூடாது. சாதாரண ஒரு தேர்தலில் போட்டிருக்க வேட்புமனுவை சரியான முறையில செஞ்சு தேர்தலில் வாக்கெடுப்புல கலந்து கொண்டு வெற்றி பெற்றோ அல்லது வாக்குப்பட்டோ வர திராணியற்றவர்கள் தங்களுடைய இயலாமைய இந்த நடு இதுல காட்டியிருக்கிறாங்க. இந்த சபையினூடாக நான் மக்களுக்கும் இந்த சபைக்கும் தெரியப்படுத்துறேன். இவ்வாறான சம்பவம் இதை விட இன்னொரு அடுத்த வர இருக்கிற பதிவும் இருக்குது. அது எதுவும் நான் கல்பனை கொண்டு வந்துதான் இருக்கிறேன். இப்படியான அரசியல் காழ்ப்புணர்வு செய்யற ஆட்கள் இப்படிதான் இருப்பாங்க என்று தெரிஞ்சுதான் அது ஏற்கனவே கடவுள் சித்தத்தின்படி அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. எனவே அவர்கள் தொடர்பாக நாங்கள் இன்னும் கருசனையோட தொடர்ச்சியா பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இதுக்குரிய தெளிவும் விளக்கமும் அந்த மேற்பார்வையாளருக்காக சுகாதார பிஹெச்டி செக்ஷனுக்காக இந்த சபைக்கு அடுத்த கூட்டத்துக்கு முன்பு அல்லது பாராளுமன்ற குழு கூடாக சுகாதார குழு கூடாக அறிவித்தரப்படும். நல்ல கருத்துக்கள். ஒரு நிமிஷம் என்னென்னால் நீங்கள் சாரணிய பிள்ளைகளை அந்த வேலையில ஈடுபடுத்தினாண்டு முகநூல்ல முதல்வர் அம்மா பிஞ்சு பாலகரை கொடுத்து வேலை செய்யறாண்டு ஒரு பதிவு போட்டிருந்தவர் பார்த்திபன், வரதராஜ பார்த்திபன். அவருக்கு இந்த முகநூல்ல இந்த சபையை ஒரு சரியான ஒழுங்கான முறையில எல்லா கட்சிகளையும் அரவணைச்சு இந்த நல்லூத்துள்ளா கூட ஒரு ஒற்றுமையா செயல்பட்டு உண்மையில நல்ல ஒரு சிறப்பான ஒரு திருவிழாவை நாங்க முடிச்சிருக்கிறோம்ன்றதுல நான் இந்த வழியில ஆணித்தரமா கூறுவேன். என்னென்ன சொன்னா இந்த உடனே களவுகளோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சுகாதார பிரச்சனை நாங்க வீட்டுல இருந்தாலும் ஒரு வேலை செய்யல ஒரு நாள் 2 நாளே சில வேலைகள் தடைப்பட்டதான் போகும். அதுக்கு 25 நாளும் நல்லூர்ல இந்த ஒரு பெரிய வீதியில இவ்வளவு கடைகளை கொடுத்து நாங்கள் ஒரு சில தடங்கல்கள் ஒரு சில சுகாதார ஒரு சீர்கேடுகள் வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. அதை மீனாக்கட்டு பிடிச்சு ஒரு முகநூல்ல போட்டு இந்த சபை ஒழுங்கா இயங்கையில இந்த பிஞ்சு பாலர்களை வச்சு முதல்வரமா வருகிறான்னு நான் கருத்தையில அந்த சாரணிய பிள்ளைகள் என்னன்னா தாங்களும் அந்த சாரணராக கடமை செய்தோம் கேட்கல, தாங்கள் பொறுப்புணர்வோடு சிறிய சிரமதானம் செய்ய வேண்டும் தான் அவர்கள் அப்படியே தரம் பிரித்து அந்த பேட்ச் வழி அந்த வேலையை செய்தவர். இதற்கு முதல்வர் நான் ஒரு பணிச்சு இந்த சாரணிய சிறுவடங்கள் செய்வோம் எந்த விதமான ஒரு செயற்பாடு நடக்கல. அது அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு விடயத்தை அவர் அந்த முகநூல்ல பதிவு செய்திருந்தவர். ஒரு பிஞ்சு பாலர்களை இந்த முதல்வரமா வருகிறாங்க. நான் வருத்தம் இல்லை, அவர்கள் தங்களோட சுய விருப்பத்தின் பேர்ல தாங்கள் சாரணியில பிள்ளைகளா வந்தவை ஒரு சிரமமானதை தாங்களாவே முன் வந்து அந்த பேட்சில் எடுத்து பொறுக்கி வச்சு அவ்வளவு தான் நடந்த விடயம். அதேபடி கௌரவ உறுப்பினர் அப்துல்லா உண்மையா நிறைய ஆழமான கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி இருந்தவர். உண்மையில அது சம்பந்தமா ஒரு சில நாட்கள்ல டியூட்டியில நிற்காதாக்கள் அது சம்பந்தமா நீங்கள் இப்ப சில புறப்பாடுகளை சொல்லி இருக்கிறீர்கள். அது சம்பந்தமா நாங்கள் ஆராய்ச்சி பிஹெச்டியோட தொடர்பு கொண்டு அந்நிய வேலை செய்யப்பட்டதா செய்யலன்றதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஆராய்ச்சி சொல்றோம். அது சம்பந்தமா அங்க மராமத்து குழு இருக்கிறார். மற்ற கௌரவ உறுப்பினர் தசாமி நாங்கள் எல்லாரும் இல்லை கடமையாற்ற நிசாந்தன் அவையும் தங்களோட கருத்துக்களே ஒரு சுருக்கமா சொல்லிடுமாட்டா சொல்லலாம். மாஜித் ரோஹிஸ் பேரெல்லாம் கூடுதலாக 12 பேரே கொடுத்தேன். அதுல ஒரு கிருஷ்ணகுமார் மற்றது மாஜித் ரோஹிஸ் நிறைய பேர் அல்ல எனக்கு பேர் ஞாபகம் இல்லாம இருக்கு. ஷாருகன் அப்படி பேருக்கு நாங்கள் அந்த ஐசியை கொடுத்தோம். நாங்கள் உறுப்பினர் தயாவரன் அப்படி நிறைய பேர் அல்ல கூடுதலா போய் அந்த கோயில நின்று தங்களுடைய சிறந்த ஒரு சேவையும் செய்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் அங்கே என்ன குறைபாடுகள் நடந்தது. அவைகளும் எனக்கு கிடைக்கிற கூப்பிட்டு இப்படி கோயிலுக்கு சம்பந்தமா கொஞ்சம் கிளீன் பண்றதுக்கு அதில் உடனே அனுப்புவோம்னு சொல்லி கொண்டிருக்காரு. ஆனா வந்து அதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா இந்த பெருந்திருவிழா நேரம் சனத்திரள் கூட வரைக்குள்ள தொடர்ந்து அந்த சுத்திகரிப்பு பணியை மேற்கொள்ளாம நிற்காம மக்கள் நினைச்ச போய் சுத்திகரிப்பு பணியை செய்கிறது. அது சில நேரங்களில் தடங்களா இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் நாங்கள் வச்சுக்கொண்டு குப்பையை கிடக்குது 2 போட்டோ எடுத்து குப்பையை போட்டு புயலை சொல்றது உண்மையில நினைவர்த்தம் அளிக்குது. இது சம்பந்தமா நீங்கள் கௌரவ உறுப்பினர் மயூரன்